மாசி அமாவாசை நாள்ல பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடுறதுக்கு இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. மாதங்களையே ரொம்ப புண்ணியமான மாதமாக சொல்லப்படுவது மாசி மாதத்துல புண்ணிய தீர்த்தங்கள்ல அமிர்தம் கலக்கிற மாதிரி சொல்லப்படுறது. இதனாலேயே இந்த நாள்ல புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பு. பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளை பத்தியும் இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செஞ்சா பிதிரு தோஷத்துல இருந்து விடுபட முடியுங்கிறது முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதன் நம்பிக்கையும் கூட. முன்னோர்களுடைய ஆசையை பெற்ற தெய்வங்களுடைய அருளால வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக மாசி அமாவாசை கருதப்படுது. அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாகவும் போற்றப்படுது. முன்னார் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது மாதிரி மாசி அமாவாசைக்கு என்றும் தனியாக மகத்துவம் இருக்கு. இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும்னு நம்பப்படுது. மாசி மாத அமாவாசையில எந்த நட்சத்திரம் வருது அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சிரார்த்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களும் மாறுபடுங்க. மாசி மாத அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தா நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. மாசி அமாவாசையில தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் கிடைக்கும். அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைகிறது. சிவ வழிபாடு செய்து சிவபெருமானின் அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். புனித நீராடுறது ரொம்ப அவசியங்க. பால்குண அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசை அன்று புனித நதிகள், குளங்கள் அல்லது கோவில்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பு. இது மனம், உடல், ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும். நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். விரதம் இருந்து தானம் அளிக்கிறது இது ஒரு வகை. மாசி மாத அமாவாசை அன்று விரதத்தை அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடணும். நம்மால முடிந்த அளவுக்கு தானம் செய்யறதுனால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யும். மற்றவர்களுடைய பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையிலும் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை தரும். இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும். வழிபாடு. அமாவாசை என்று பக்தியோடு சிவபெருமான், அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும். இவர்கள் 3 பேருக்கும் அளிக்கும் தானங்கள், செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கும் போது அனைவருக்கும் அளிக்க கூடாது. சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது சிறந்தது. சிவபெருமானுக்கு அபிஷேகம். அமாவாசை நாட்கள்ல ஸ்ரீ சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது. அதோடு கருப்பு எள்ளை நைவேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும். இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் சம நிலையையும் நலத்தையும் ஏற்படுத்தும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு. அமாவாசை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுது. அந்த நாள்ல அவரை மலர், கருப்பு எள், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். மேலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும். இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும்.